நமக்கு இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளணும், இருக்கிறத பொருந்திக்கிடணும். இல்லாத ஒன்றை நீங்கள் ஆசைப்படக்கூடாது. எனக்கு ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள பொருந்திக்கிடணும். அந்த மாதிரி அமைஞ்சால் நல்லா இருக்குமேன்னு இப்போ பேசுகிறதா? கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னார், அதில் நான் அந்த பொண்ணை நிக்கா செய்யணும்னு நினச்சேன், இருந்து இந்த அம்மா வந்து மாட்டிக்கிட்டேங்கிறார். எப்போ? 25 இயர்ஸுக்கு பின்னால் 25 ஆண்டுகள் இந்த மனைவியை நிம்மதிப்படுத்தியிருப்பாயா? இந்த மனைவியை கொண்டு நீ திருப்தி கொண்டு இருப்பாயா? பிள்ளைகளை முடிச்சு நிக்காக செய்து குழந்தைகளுக்கு நிக்கா செய்த பின்னாலே வரத பிமா கசம் அல்லாஹ் உலக், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள். தக்குன் அகுனன்னாஸ், பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கடைசியில் பதில் சொல்கிறேன். எதை கொடுத்தாலும் அதை பொருந்திக்கொள்றது, எது இருக்கோ அதை பொருந்திக்கிடணும். அல்லாஹ் நிறைய வசதிகளை கொடுத்துருக்கான். இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே நினைத்தால் இருக்கிற வசதி நிம்மதி இழக்க வச்சிடும். அல்லாஹ் இன்னைக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கான், அதை பொருந்திக்கங்க. இன்னும் ஒரு வீடு வந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க, சந்தோஷத்தை இழக்கிறீங்க. இருப்பது தான் எனக்கு அவன் விரும்பியது, இல்லாதது நான் விரும்புவது. அவன் விரும்பியது எனக்கு ஆரோக்கியம், நான் விரும்புவது எனக்கு டேஞ்சர்.